வெல்கம் டு அர்ஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுவும் நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெருசாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபிஷ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதில் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்க போகிறோம். அது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலாவும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்ளமும் இல்லை. அது கூடவே இப்போ பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டோம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போது 4 டீஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துட்டோம். இப்போது 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா, நம்ம ஃபிஷ் மசாலா எல்லாம் நல்லா ஃபிஷ்க்கு பைண்ட் ஆகிறதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி திக் கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கழுவி வச்சுருந்த 1.5 கிலோ கெண்டை ஜலேபி மீனை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா ரத்தமே இல்லாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மசாலா நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு தவாவை இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபிஷ் மீன் துண்டு இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 3 நிமிஷம் இந்த மாதிரி மூடி குக் பண்ணுங்கள். இது பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, வேகாது, கருகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பிட்டு திரும்பவும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிறதுக்கு விட்டுடலாம். ஸோ திரும்பவும் மூடி வச்சுடுங்க. எண்ணெய் கம்மியாக இருக்குதுன்னு நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நல்லாயிருக்கும், சாதத்துக்கு எல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.